எப்படி 2011 சிங்கப்பூரிலிருந்து தலைவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்பினார்களோ அதே போல இன்னும் 2 நாட்களிலே தலைவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பிரார்த்தனையை செய்து மங்கள பொருட்களை வழங்கி எங்களுடைய தலைவர்கள் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனை நிறைவு செய்திருக்கின்றோம். அதே எனர்ஜியோட தலைவர் வீடு திரும்பணும் அப்படின்னு ரசிகர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அவர்கள் பூஜை செய்து வழிபாடு நடத்தி இருக்கிறார்கள். 73 வயதிலுமே பிஸியாக படங்கள்ல நடித்து வருகிறார் ரஜினிகாந்த். அவர் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில அடிவயிற்றில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாகவும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி திட்டமிட்ட ஒரு சிகிச்சைக்காக ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன்படி நேற்று அவருக்கு ஒரு முக்கியமான சிகிச்சை நடைபெற்று முடிந்திருக்கிறது. மேலும் ரஜினிகாந்தினுடைய உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ரஜினிகாந்திற்கு உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு தகவலை கேட்ட பிறகு கோடைக்கணக்கான ரசிகர்கள் கவலை அடைந்தார்கள். அதன் பிறகு வழக்கமான மருத்துவ சோதனைக்காகவே மருத்துவமனை சென்றதாகவும் அவரினுடைய உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தகவல் வெளியான பிறகுதான் ரசிகர்களை நிம்மதியடைய வைத்தது. இந்த நிலையில மதுரையில ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் அவர் பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு வழிபாடு மேற்கொண்டிருக்கிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டிருக்கிறது. அம்மன் சன்னதி முன்பாக மாங்கல்ய பிரசாதம், வளையல், குங்குமம் உள்ளிட்டவைகளை வைத்து பூஜையானது அங்கு நடைபெற்றிருக்கிறது. அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று உலகத்தில் உள்ள கோடான கோடி ரசிகர்களும் பொதுமக்களும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகளோடு எங்களுடைய பிரார்த்தனை இணைத்துக் கொள்ளும் விதமாக மதுரை ஆளும் மதுரை மீனாட்சியை, சொக்கநாதரை வழிபட்டு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேரிலே சிறப்பு அர்ச்சனைப்பட்டு செய்து அவர்கள் லதா ரஜினிகாந்தனுடைய மாங்கல்யம் திருமாங்கல்யம் நிலைத்திட வேண்டும் என்பதற்காக மாங்கல்யத்தையும் வளையல் போன்ற மங்கள பொருட்களை மீனாட்சியின் பாதத்திலே வைத்து அர்ச்சனை செய்து வேறத்தாழ ஒரு 500 நபர்களுக்கு மங்கள பொருட்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிரார்த்தனைகளோடு அதை பெற்றுக்கொண்டவருடைய பிரார்த்தனையும் சேர்த்து தலைவர் அவர்கள் விரைவில் வீடு திரும்ப வேண்டும், நல்லமுடன் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி 2011 சிங்கப்பூரிலிருந்து தலைவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்பினார்களோ அதே போல இன்னும் 2 நாட்களிலே தலைவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பிரார்த்தனையை செய்து மங்கள பொருட்களை வழங்கி எங்களுடைய தலைவர்கள் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனை நிறைவு செய்திருக்கின்றோம். அவர் அண்ணன் எங்க எடுங்க, பேசுங்க. நீங்க பேசுறது ரொம்ப பரபரப்பா இருக்குங்க. தலைவர் நலம் பெற அண்ணன் குமரவேல் மற்றும் அழகர், முத்துப்பாண்டி, பாலா மற்றும் மதுரை ரஜினி ரசிகர் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சுருக்கோம். தலைவர் திரும்ப நலம் பெற்று வரணும்னு இன்றைக்கி இது புதன் ஸ்தலம் மீனாட்சி தாயிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். அது இறைவனுடைய அனுக்கிரகத்தால் அவர் மீண்டும் இங்கே தமிழகத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு வருவார்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். தலைவா நவநீதன்